Hi friends, very good morning. This is Sharmila, Star Director. Friends, இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து ஜூமில் எப்படி லிங்க் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜூம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இப்படி ஓகே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த 4 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங், ஜாயின், ஸ்கெடியூல், ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் காமிக்கும். நம்ம லிங்க் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெடியூலை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இங்கே ஸ்கெடியூலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்னைய டேட் என்னன்றது அங்கே நமக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூவில் டைமிங் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டைமில் ஜூம் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் நம்பர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 17 5 o'clock காமிக்குது. இன்றைக்கி நான் 7 o'clock ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறோன்னா 7 சொல்லிவிட்டு செட் கொடுத்துட்டேன்னா 7 o'clock இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம்மு லைவ் ஜூம் அப்படிங்கும்போது நமக்கு 40 minutes தான் வந்து லைவில் நமக்கு ப்ளே ஆகும். அப்போது 7 அப்படிங்கும்போது 2ல் போயிட்டு 7:40 செலக்ட் பண்ணிக்கணும். 7:40 அப்படிங்கும்போது இங்கே வந்து இங்கே மினிட்ஸ் இருக்குது இல்லையா, 30 minutes இருக்கிற இடத்துல 40 minutes செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. செட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 7லேருந்து 7:40 அப்படின்ற மாதிரி நான் டைமிங் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது, செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு பாஸ்கோடு. இப்போ ஆல்ரெடி இங்கே பாஸ்கோடு சம்திங் நம்பர் காமிக்குது. உங்களுக்கு ஈஸியாக டீம் மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக பாஸ்கோடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்பர்ஸில் கூட நம்ம 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி பாஸ்கோடு மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரம் டூவில் டைமிங் அப்புறம் பாஸ்கோடில் நம்பர் அதை மட்டும் கொடுத்துட்டு மேலே டன் கொடுத்துட போகிறீங்க. டன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடணும். நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரி அங்கே க்ரியேட் ஆன லிங்க் வந்து நீங்கள் மெயிலில் போய்ட்டும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஜூம்லேயே மெயின் பேஜுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே நாம் செலக்ட் பண்ண டைமிங் படி லிங்க் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இன்வைட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இன்வைட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் இந்த லிங்க்கை எங்கே ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை போய்ட்டு நம்ம டாப்பிக்லாம் எடிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைமிங்க்கு லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம ட்ரைனிங் அப்படின்றது ஓப்பன் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 o'clock ஆச்சு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆப்ஷனை நம்ம கொடுத்துடலாம். இல்லைனா டைரெக்டாக நீங்கள் அந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு 7 o'clock வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லிங்க் ஓப்பன் பண்ணிட்டோன்னா எடுத்த உடனே இங்கே வைஃபை செல்லுலார் டேட்டான் இருக்கும், அதை வந்து நம்ம ஓகே கொடுக்கணும். அடுத்தது இங்கே மியூட்டுன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மியூட் ஆப்ஷனை கிளிக் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்மியூட் ஆகிடுச்சுன்னா நம்ம பேசுகிறது ஜூம் மீட்டிங்கில் கேட்காது. நம்ம எப்போ பேசினாலும் இந்த மாதிரி மியூட் ஆனில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளேஸ் தான், ஓகேங்களா. இப்படி நான் அன்மியூட் பண்ணிட்டேன்னா நான் பேசுகிறது மீட்டிங்கில் கேட்காது. இப்படி ஓப்பன் பண்ணால் தான் நம்ம பேசுகிறது டீம் மீட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஃப்ரண்ட்டில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது யாரெல்லாம் ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த நேம் எல்லாம் அங்கே காமிக்கும். இப்போ நான் மட்டும்தான் அங்கே இருக்குன்றதுனால என் நேம் காமிக்குது. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் ஜாயின் பண்ண உடனே ஆன் மியூட் வந்து ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே மியூட் ஆல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த மியூட் ஆலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மியூட் ஆல் கொடுத்துட்டு கீழே இருக்குது பாருங்கள், இதையே நம்ம எனபிள் பண்ணிடணும். மியூட் ஆல் கொடுத்துட்டு தான் அதை எனபிள் பண்ணணும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யார் பேசணும்னு நினைக்கிறோமோ பார்ட்டிசிபென்ட்ஸில் இங்கே போயிட்டு பார்ட்டிசிபென்ட்ஸை கிளிக் பண்ணும்போது யாரெல்லாம் நம்ம ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு இங்கே நேம் வரும். இப்போ பர்டிகுலராக யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை மட்டும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம ட்ரைனிங்கில் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், ஹேண்ட் டவுன் பண்ணணும்னா இந்த ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கு சிம்பிள் வரும். ஹேண்ட் ரைஸ், லோயர் ஹேண்ட் இது ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை ஜூமில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது சென்டரில் வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கேமராவை இங்கே போய்ட்டு ஆன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ட்ரைனிங்கில் பேசலாம். இல்லைனா அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் அப்படி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் நவ் கேட்கும். அப்போ ஸ்டார்ட் நவ் அப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன ஷேர் பண்ணி ட்ரைனிங்கில் ஷோ பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் மூவ் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப்லையோ இல்லை வந்து ஸ்க்ரீன்லேயோ காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து ஜூமில் வந்து ப்ளே பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
ஸ்க்ரீன் ஷேர் பண்ண உடனே ஷேர் ஆடியோ ஆஃப்னு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறதா இருந்தாலும் வீடியோ அவங்க ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஆடியோ ஆஃப்னு இருக்கு இல்லையா, அது ப்ளூ கலர் வந்தால் தான் ஆன் ஆகும். அப்போ ப்ளூ கலர் வந்தால் தான் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணக்கூடிய வீடியோன்றது ஜூமில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கிளியராக வந்து தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஆடியோவை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறதா இருந்தால் பேசணும். வீடியோ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவில் சவுண்டு எல்லாருக்கும் கேட்கணுன்னா அந்த ஆடியோவை கனெக்ட் பண்ணால் தான் வீடியோவில் இருக்கிற சவுண்டு மற்றவங்களுக்கு கேட்கும். ஓகேவா? இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக ஸ்க்ரீன் மட்டும்தான் ஷேர் பண்ணி நீங்கள் மீட்டிங்கில் பேச போகிறீங்க அப்படின்னா ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். இதுவே மறுபடியும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? இப்போ ஸ்டாப் ஸ்க்ரீன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் அதே போல் நம்ம பேசும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே மியூட் ஆனில் இருக்கணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க பேசும்போது நம்ம சைலண்ட்டாக இருக்கணும்னா இதை அன்மியூட் பண்ணிடலாம். நீங்கள் பேசும்போது ஆன் பண்ணணும். இதுவே இந்த கேமரா இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறது, பேக் கேமரா கொடுக்குறதா இருந்தால் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பேக் கேமரா ஆப்ஷன் வரும், அதுவுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ஜூம் மீட்டிங் வந்து லிங்க் க்ரியேட் பண்ணி ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் லீடர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. விஷ் யூ வெல்.